மதிக்கின்றேன் உங்கள் அனைவரையும். இது கோடந்தூர் முருங்கை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தோட மதிப்பு கூட்டப்பட்ட முருங்கையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் விற்பனையகம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னால் அந்த முருங்கை பூவிலிருந்து அங்கக முறையில் விளைவிக்கப்பட்ட முருங்கை தோப்பிலிருந்து தேனீக்கள் மூலம் சேகரிக்கப்பட்ட முருங்கை தேன். இது எங்களுடைய பொருட்கள்லேயே ரொம்ப தரம் உயர்ந்த ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் இது. இந்த தேன் முருங்கை பூ பற்றி தெரியும் மக்களுக்கு, அதனுடைய ஆண்மை குறைவை போக்கக்கூடிய அந்த வல்லமை உடையது. ஸோ அதிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேனுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. அதே மாதிரி தும்பை பூவிலிருந்து எடுத்த தேனும் உள்ளது ஒரு ப்ராடக்டாக. அது இல்லாமல் உங்களுக்கு முருங்கை விதை, இப்போ கொரியாவில் ஜப்பான்ல எல்லாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 விதைகள், இந்த மாதிரி விதைகளை முருங்கை விதை சாப்பிட்றது உண்டு. அதுவும் அந்த ஆண்மையை பலப்படுத்துவதற்கான சத்துக்கள் நிறைஞ்சது. இது ஆல்மோஸ்ட் முந்திரி அளவுக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ உள்ளது. அதிகமாக நம்ம பயன்பாட்டில் இல்லை, இதை சாப்பிட்டு பார்த்தா தெரியும். முருங்கை விதையில் மேலே கவரை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற இந்த கெர்னல்னு சொல்லுவோம். அதே மாதிரி முருங்கையோட இலையில் தான் நிறையா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, அது இல்லாமல் விட்டமின் ஏ, சி, அது இல்லாமல் புரத சத்து நிறைந்த 25% வரைக்கும் புரத சத்து இருக்குது. இதனால தான் முருங்கை இலையை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அளவில் அங்கீகரிச்சிருக்காங்க. இதுக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய தேவை இருக்குது. இந்த முருங்கை கீரையாக ஆஞ்சு அதை இலையை எடுத்து செய்கிறது இந்த நவீன வேகமான காலத்தில் நிறைய பேருக்கு, இல்லத்தரசிகளுக்கு முடியறது இல்லைங்கிறதுனால, அதோட சிறுவர்கள்லாம் இந்த நூடுல்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி கால உணவு வகைகளுக்கு நாட்டம் இருக்கிறதுனால முருங்கை இலை மிக்ஸ் பண்ண நூடுல்ஸ் இது நல்லா சுவையாக இருக்கும். அதனால் ரெகுலராக முருங்கை இலை மூலம் சேர வேண்டிய சத்துக்கள் இந்த நூடுல்ஸ் மூலமாக பசங்களுக்கு சேர்ந்து அவங்க வளர்கிற பருவத்தில் தேவையான இரும்பு மற்றும் சுண்ணாம்பு மற்றும் புரதம், விட்டமின் சத்துக்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏதுவாகுது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக. அது இல்லாமல் முருங்கைக்காய் ஒரு சில சீசனில் இந்த டிசம்பர் ஜனவரியிலலாம் கிடைக்காது, விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காயை ரொம்ப காய வச்சு உலர்த்தி பொடி பண்ணி அந்த வாசத்தோட முருங்கைக்காய் சாம்பார்லேயே முருங்கைக்காய் சாம்பார்னு ஸ்பெஷல். ஸோ அந்த சாம்பார் பொடி இதில் தயார் பண்ணிடுறோம். முருங்கைக்காய் சாம்பார் இதோ இந்த பாக்ஸ் அது அந்த மாதிரி பயன்படுத்த முடியும். இது முருங்கை விதைகள், அதாவது முருங்கை ஊன்னு சொல்லுவோம். காய் முத்தாமல் இருக்கிறப்போ அந்த விதையும் ஊனும் சேர்ந்த அந்த பகுதியை பிரித்து எடுத்து அதிலிருந்து பால் எடுத்து செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ப்ராடக்ட். இது வேறு எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப சுவையானது. இது பாதாம்பாலுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். இதனுடைய மதிப்பும் சுவையும் சத்துக்களும் இது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஆண்மையும் விருத்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. இது ஸ்பெஷலானது. பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்லாம், பசங்களுக்கு கொடுக்கலாம், சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிட்லாம். இது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட். அதாவது முருங்கை காயில் ஊனில் இருந்து எடுத்த பவுடர். அதே மாதிரி முருங்கைக்காய் சூப்பு உங்களுக்கு எப்படி முருங்கை இலை சூப்பு, காய் சூப்பு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கொதிநீர் மட்டும் சேர்த்து அதை பருகும்போது நல்லா பசியும் தோண்டும், அதே சமயத்தில் அது சத்துக்களையும் கொடுக்க வல்லது. இது லீஃப்லேருந்து கிடைக்கக்கூடிய சாதப்பொடி. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாம்பார் வைக்கிறதுக்கோ அல்லது பேச்சுலர்ஸ்க்கு எஸ்பெஷலி ஒரு எண்ணெயிலையும் நெய்யிலையும் கலந்து, இல்லை இங்கே டவுனில் இருக்கிறவங்களே அவசரமான காலகட்டத்தில் கிளம்புறப்போ சாதத்தையும் இந்த பொடியும் பருப்பு பொடி மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சுவையாகவும் இருக்கும், சத்துக்களும் சேரும். அந்த மாதிரி ஒன்று தான் முருங்கை லீஃப் ரைஸ் மிக்ஸுங்கிறது, முருங்கை இலை சாதப்பொடி. இது சூப், இலை சூப், ஊரிலிருந்து கிடைக்கிற இலையிலிருந்து சூப். அதே மாதிரி காயிலிருந்து சூப் இருக்குது. இட்லி தோசை கூட தொட்டுக்கிற மாதிரியும் அதுக்கு தனியாக அந்த காம்பினேஷனில் பவுடரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் முருங்கை சார்ந்த பெரும்பாலும் அங்கக முறையில் விளைவிக்கப்பட்ட பண்ணைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட முருங்கை இலை மற்றும் காய்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட ஆரோக்கியமான பொருட்கள். இதை மக்கள் பயன்படுத்தி ஒரு 500 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கியுள்ள இந்த கோடந்தூர் முருங்கை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மேலும் தரமான பொருட்களை உங்களுக்கு வழங்குவதற்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கும் ஆதரவாக இருக்கும் வகையில் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் பொருட்களை வாங்கி பயன்பெற்று உழவருக்கும் ஆதரவாக
இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.